இன்னொருத்தர் நீர் பாய்ச்சலாம். ஆனாலும் ரெண்டு பேரும் ஒரு போல தான் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். ஒன்றா இருக்கிறார்கள். பாருங்க, அதாவது பாருங்க, ஒருத்தர் இது என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஊழியத்தை குறிக்கிறது. ஒருத்தர் சபையை ஆரம்பிக்கிறாரு, இன்னொருத்தர் சபையை என்ன செய்யறாரு? அதுக்கு வேண்டிய போஷாப் கொடுத்து என்ன செய்யறாரு? வளர்க்கிறார். நடுறது ஒரு ஆளு, போஷிக்கிற ஒரு ஆள். அது எப்படின்னா, ஒரு பாஸ்டர் சபையை ஆரம்பிக்கிறாங்கன்னா மற்றவங்க ரசமாக விட்டு என்ன செய்யறாங்க? தண்ணி ஊற்றுறாங்கன்னு இருக்கும். நடுறவனும் இன்னொருத்தர் யாரு? வாசிங்க. நீர் பாய்ச்சல் அந்த இடத்துல இருந்து காணிக்கையை ரசமாக கொடுத்து அந்த சபை வளர்க்குற ஆட்களாம். இப்போ ரெண்டு பேரும் என்னவா இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். இப்போ என்ன சொல்லுவாங்க? நான் தான் நட்டேன், சபை எழுதுது அப்படின்றது. நான் தண்ணி ஊற்றுனேன், சபை எழுதுது அப்படின்றது. பெரியவனே அங்கே உண்டா? அங்கே என்ன செய்யணும்? நட்டவனும் சரி, தண்ணி பாய்ச்சலும் சரி, என்ன செய்யணும்? அதை ஒன்றா இருக்கும். இன்னொரு வசனம் இருக்குது, நான் நட்டேன் அப்போ